ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு கொஞ்சம் வெள்ளனாவே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அம்மா காஃபி போட்டு தர சொன்னாங்க. அம்மாவுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காளான் இருக்குன்னாங்க. தோட்டத்தில் வந்து காளான் கொண்டு வந்து வச்சுருக்கேன், எடுத்து செய் அப்படின்னாங்க. சரி, காளான் கிரேவி செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி காளானா நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கணும். அதில் எதுவும் பூச்சி எதுவும் இருக்குதுன்னு பார்த்துட்டு பிச்சு போட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அம்மாவே பிச்சு போட்டு வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். பெருசு பெருசாக இருக்கக்கூடாது, நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சுக்கணும். இடிக்கிற கல்லில் போட்டு 1-2 இடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் போடுறப்போ அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மாடியில் இருக்கிறனால அடியில் துணி வச்சு தட்டுறேன். ஏன்னா கீழே தட்டினோம்னா அப்படியே சவுண்டு கேட்கும். கீழே குட்டி பையன் இருக்கான், அந்த பையன் தூங்கிட்டு இருப்பான். அதனால் இந்த மாதிரி துணி வச்சு தட்டினீங்க அப்படின்னா கீழே இடிக்கிற சவுண்டு கேட்காது. இடித்து வச்ச வெள்ளைப்பூட்டை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து அழிச்சு விடலாம். நான் வந்து மண்சட்டியில் செய்கிறேன். மண்சட்டியில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றனால மண்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வணக்கணும். நீங்கள் கை விட்டிங்கன்னா அது வந்து கரிஞ்ச மாதிரி போயிடும். ஏன்னா வெள்ளைப்பூடு போட்டுன்னா அது ஒரு மாதிரி பிடிக்கும். அதனால் நீங்கள் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கணும். நம்ம வணக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கிட்டு நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு புளி ஊற்ற தேவையில்லை. அதனால ஒரு 4 தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாலாம் கட் பண்ண தேவையில்லை. சும்மா நீளமாக கட் பண்ணி தக்காளியை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பெரட்டி விட்டுட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். குழஞ்சி வர அளவுக்கு வணக்கணும். இந்தளவுக்கு நல்லா தக்காளி பேஸ்ட் மாதிரி வந்துடணும். நல்லா கலராகவும் இருக்குது பாருங்களேன். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் காளான் போடணும். அந்த நம்ம குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்க காளான் 2 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டு நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்றப்ப அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும். அப்போ தான் நமக்கு குழம்புல தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதை வணக்காமே தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி அதிகமாக போயிடும். இப்போ அதை நல்லா வணக்கி விட்றப்ப அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்துடும். தண்ணி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பொடி போடுறேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச பொடி தான் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பொடியோ சிக்கன் மசாலாவோ இல்லை எது மிளகாத்தூள் போடுறதுனால எது வேணாலும் போட்டுக்கலாம். பொடி போட்டு பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடணும். கைவிடாமல் பெரட்டணும், இல்லை பொடி போட்டிருக்கனால பிடிச்சிரும். நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவைக்களவாக தண்ணி ஊற்றி நான் வந்து வெங்காயம் வணங்குறப்பே உப்பு போட்டேன். நீங்கள் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா காளான் கிரேவி வெந்துடும். எந்த அளவுக்கு தண்ணி சுண்டணுமோ உங்களுக்கு கிரேவிக்கு அளவாக நீங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சுண்ட விட்டு இறக்கிட்டிங்கன்னா காளான் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செயற்கை காளான் இல்லை, தோட்டத்தில் வெடித்த இயற்கை காளான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா செஞ்சு பாருங்கள். தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு பஸ் வர்றதுக்கு டைம் இருக்கவும் ஒரு 10 நிமிஷம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். தம்பிக்கு லஞ்ச் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. தலை குளிச்சனால தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் இருந்துச்சு. தலைக்கும் எண்ணெய் தேய்ச்சிட்டு சரி குளிச்சுட்டு வந்துட்டோம்னா எண்ணெய் வழியாமல் இருக்கும். குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சோம்னா மூஞ்சில் எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கணும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் அம்மா மிஷினில் துணி போட்டு விட்டு கையில் துவைக்கிறது கொஞ்சம் இருந்துச்சு. புது துணியெல்லாம் அதெல்லாம் கையில் துவைச்சிட்டு இருந்தாங்க. இது ஆட்டோமேட்டிக் மிஷின் இல்லை, நம்ம செட் பண்ணுறது தான். அதனால் ஃபஸ்ட்டு துணி மட்டும் துவைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கையில் அலசி எடுத்துக்கலாம். இதுலேயும் அலசுறதுனால அடுத்தடுத்து தண்ணி ஊற்றி அலசலாம். நாங்கள் வந்து துவைச்சி மட்டும் எடுத்துக்கிறது, அலசுறது கையில் அலசிக்கிறது. என்னை அம்மா ட்ரையரில் துணியை போட்டு விடு, ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லி வர்றதுக்குள்ளே அம்மாவே போய் அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் போட்டுவிட்டு மறுபடியும் இருந்ததையும் கொண்டு வந்து போட்டு விட்டாங்க. தம்பியை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு வந்து அம்மா மிஷினில் துணி போட்டிருந்தாங்க. கொஞ்சத்தை கையில் துவைக்கிறத அலசிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். மிஷின் ஓடி நின்றுருந்துச்சு.
அதனால் அப்புறம் மிஷினில் இருந்த துணியெல்லாம் எடுத்து அம்மாவுக்கு அலசுறதை கொடுத்துட்டு ட்ரையருக்கு கொஞ்சம் துணி போட்டு விட்ருந்தேன். அதுவும் ட்ரை ஆயிடுச்சு. அதை எடுத்து காய போடுறதுக்கு வச்சுட்டு அடுத்து அம்மா கூட போய் அலசுறதுக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அவ்வளோதான். எனக்கும் டைம் ஆக போகுது. மணி 9:15 ஆச்சு. நான் குளிச்சுட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அதனால் அது வரைக்கும் சரி கொஞ்சம் நேரம் அலசி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அலசிட்டு இருந்தேன். வந்தாச்சு. நான் தலை சீவிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாக வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு தோசை தான். இட்லி ஊற்றலாம்னு நினச்சி இட்லி ஊற்றுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் தோசையை ஊற்றி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.